சிம்ம ராசி சந்திர தசை இந்த 2025 பெயர்ச்சியாகக்கூடிய சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். மார்ச் 29, 2025. இது சிம்ம ராசிக்கு அஷ்டம சனியான காலம், அதாவது அஷ்டம சனி ஆரம்ப காலம். இந்த அஷ்டம சனி ஆரம்பிக்கும் போது, அதாவது அஷ்டம சனி நடக்கும்போது சந்திர தசை என்ன பலன்களை கொடுக்கும்? இந்த சந்திரன் அப்படிங்கிறது யார்? ராசிக்கு விரையாதிபதி, அதாவது சூரியனோட வீட்டுக்கு சந்திரன் நன்மை செய்வார், சந்திரனோட வீட்டுக்கு சூரியன் நன்மை செய்வார். அப்படி பார்த்தோன்னாக்கா இந்த ராசிக்கு விரையாதிபதியாக வந்தால் கூட நன்மை செய்யக்கூடிய கிரகம் தான் சந்திர பகவான். ராசிபடி உங்களுக்கு தப்பே கிடையாது. ஏன்னா விரையாதிபதி இந்த ராசியில் இருந்து தசை பண்ணுற மாதிரி விரயத்தை கொடுப்பார், செலவுகளை கொடுப்பார், இது மாதிரி ஏதாவது சுப செலவுகள் அது மாதிரி இருக்கும். ஆனால் அஷ்டம சனி வரும்போது சந்திரனோட தசையில் சனி பகவான் என்ன கொடுக்கும்? எந்த வயது காலகட்டத்தில் இந்த சந்திர தசை வரும்? மக நட்சத்திரக்காரர்களுக்கு 31 வயசுலேருந்து 41 வயசு வரைக்கும் சந்திர பகவான் தசை நடப்புக்கு வரும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு, பூர நட்சத்திரம்னாக்கா இது சுக்கிரனோட நட்சத்திரம், முழுமையான 4 பாதங்களை கொண்டது. இந்த 4 பாதங்களில் எந்த பாதத்தில் இருக்கிறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ முதல் பாதத்தில் இருந்தீங்க, 16 வருடங்கள் தசா புத்தி இருப்பு இருக்குன்னு வச்சிங்களேன். 16 வயசு வரைக்கும் உங்களுக்கு சுக்கிர தசை நடப்பில் வந்துடும். அதன் பிறகு சூரிய தசை ஒரு 6 வருடம், 16 + 6னாக்கா 22. 22 வயசுக்கு மேலே சந்திர தசை நடப்பில் வரும். 22 வயசு வரைக்கும் உங்களுக்கு சூரிய தசை வந்துச்சுனாக்கா, அதாவது முதல் பாதம் பூரம் நட்சத்திரம் முதல் பாதத்தில் உங்கள் தசாபுத்தி இருப்புக்கள் கூட சூரிய தசை ஒரு 6 வருஷம் கூட்டிக்கிட்டிங்கனாக்கா பிறகு 10 வருடங்கள் சந்திர தசை. அப்போ 22லேருந்து 32 வரைக்கும் இந்த சந்திர தசை நடைமுறைக்கு வரும். இந்த அஷ்டம சனிக்கு பூர நட்சத்திரக்காரர்கள் முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு, 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு இப்போ 4 வருடங்கள் தசா புத்தி இருப்புக்கள் வச்சுங்க. 4 வருடங்கள் இருந்தால் 4 + ஒரு 6 சூரிய தசை 10 வயசுக்கு மேலே 20 வயசு வரைக்கும் இந்த சந்திர தசை நடைமுறைக்கு வரும். அதாவது பூர நட்சத்திரம் 4ஆம் பாதம் மட்டும். உத்திர நட்சத்திரத்துக்கு சூரியன் இருப்பு ஒரு 5 வருஷம் வச்சுக்கிட்டால் 5 + ஒரு 10 சந்திர தசைனா 15 வயசுக்குள்ளே வந்துடும் இந்த சந்திர தசைங்கிறது. இப்போ 15 வயசுக்குள்ளே ஒரு அஷ்டம சனி வருது அப்படின்னா இது பெருசாக கெடு பலன்களை கொடுக்காது. நம்ம வயசு ரீதியாக பார்ப்போம் சந்திர தசைங்கிறது என்ன பண்ணும். இது விரையாதிபதி தசை. வேற லக்னமாக இருந்து அந்த லக்னத்துக்கு என்ன பாவ அடிப்படையில் வரார் இந்த சந்திர பகவான்? அதாவது கடகராசிக்கு அதிபதியான சந்திர பகவான் நீங்கள் எந்த லக்னமோ அந்த லக்னத்துக்கு அவர் என்ன பாவகம்? இப்போ கும்பலக்கணம் மகர லக்னமாக இருந்தால், கும்பலக்கணமாக இருந்தால் 6ஆம் பாவகம் 6ஆம் அதிபதி, மகரம் வந்தால் 7ஆம் அதிபதி. ஏன்னா சனியோட வீட்டுக்கு சந்திர பகவான் நன்மை செய்ய மாட்டார். இப்போ அந்த சந்திர பகவான் இந்த லக்னத்துக்கு, அது மட்டும் இல்லாமல் துலா லக்னம் ரிஷப லக்னம் இந்த லக்னத்துக்கு நன்மை செய்யாது. இரு மாதிரியான லக்னங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும்? குறிப்பாக ஒரு 6 லக்னங்களுக்கு, அதாவது தனுசு லக்னம், மகர லக்னம், கும்ப லக்னம், மீன லக்னத்துக்கு நல்லது பண்ணிடும். அது மட்டும் இல்லாமல் சுக்கிரனோட லக்னம், அதாவது ரிஷப லக்னம், துலா லக்னம் இந்த மாதிரியான லக்னங்களுக்கு பெருசாக நன்மைகளை செய்ய மாட்டார் இந்த சந்திர பகவான். அதுலேயும் மிதுன லக்னத்துக்கு எடுத்துக்கலாம், கன்னியா லக்னத்துக்கு அது கூட எடுத்துக்கலாம், கிட்டத்தட்ட நியூட்ரலாக வரும். இது மாதிரியான லக்னங்களுக்கு சந்திர பகவான் நன்மை செய்ய மாட்டார். இப்போ நீங்கள் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, இது தவிர்த்து வேறு லக்னமாக இருந்தால் சிறப்பு. இப்போ கடக லக்னம், சிம்ம லக்னம், அதே மாதிரி செவ்வாய் நன்மை செய்யக்கூடிய விருச்சிகம், அது இல்லாத மேஷம், இந்த லக்னத்துக்கு சிறப்பான யோகத்தை கொடுப்பார் இந்த சந்திர பகவான். ஏன்னா குருவோட வீட்டுக்கு நன்மை செய்வார். இப்போ மீன லக்னத்துக்கு நன்மை செய்வார். அருமையான தசை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் 6ஆம் இடத்துல மறைஞ்சி தசை பண்ணுற மாதிரி, அப்போ தசை சரி இருக்காது. அந்த தசையும் கொஞ்சம் கெடு பலன்களை கொடுக்கும் சிம்மராசிக்கு. இந்த தசைகள் இப்போ நடக்குது, இந்த வயது காலகட்டத்தில் நடக்குது. ஒரு 15 வயசுக்குள்ள சந்திர தசை, அந்த 15 வயசுக்குள்ள
நல்லாவே இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அஷ்டம சனி அப்படிங்கிறது பெருசாக கெடுக்காது உங்களுக்கு. உடல்நிலை தொந்தரவுகள் கூட பெருசாக கொடுக்காது சந்திர பகவான் தசையில், குழந்தை பருவத்தில் 15 வயசுக்குள்ள. ஆனால் 7.5 சனி உங்களுக்கு பாடாப்படுத்திடும். இதன் பிறகு ஒரு 7.5 வருஷம் கழித்து ஒரு 7.5 சனி வரும் இல்லையா, அதெல்லாம் வந்து 20-22 வயசில் இப்படி வந்துடும். அந்த 7.5 சனி உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துரும். எப்பவுமே ஒரு 15 வயசுக்குள்ள ஒரு 7.5 சனி போயிட்டா நல்லது, முடிவுக்கு வந்துடணும். 15 வயசுக்குள்ளே ஒரு 7.5 சனி முடிஞ்சிடணும். ஒரு 8 வயசு 7 வயசு 6 வயசு இது மாதிரியான வயசுகளில் 7.5 சனி ஆரம்பித்து 15 வயசுக்குள்ளே முடிஞ்சிடணும். முடிஞ்சிட்டா உங்களுக்கு லைஃப் லாங்கில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்கலாம். வரக்கூடிய தசைகள் நிறைய பெருசாக கெடுக்காது. ஏன்னா ஒருத்தருக்கு வந்து ராசிக்கு யோக தசையாக இருக்கும், லக்னத்துக்கு அவயோக தசையாக இருக்கும், வேறு தசைகள். அப்போ 7.5 சனி வரும்போது அவயோக தசைகள் நடந்துச்சுன்னா பிரச்சனை கொடுத்துரும். யோக தசைகள் நடந்துச்சுனாக்கா முதல் ரவுண்டு வரைக்கும் கஷ்டம்தான், அது என்ன தசை நடந்தாலும் சரி. செகண்ட் ரவுண்டில் தான் உங்களுக்கு யோகத்தையே கொடுக்குன்னு வச்சுக்கலாம், யோக தசையாக இருந்தால். அது மாதிரி 7.5 சனி உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்துரும். ஆனால் 15 வயசுக்கு மேலே ஒரு 7.5 சனி வருது, 22 வயசில் வருது, 25 வயசில் வருதுன்னா அது கஷ்டம்தான். அது ரொம்ப உங்களை தசை மாற்றி விட்ரும். அது மாதிரி இந்த அஷ்டம சனி சின்ன வயசில் வர்றது பெருசாக கெடு பலன்களை கொடுக்காது. இதன் பிறகு வரக்கூடிய 7.5 சனி, இந்த இப்போ 15 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு 7.5 சனிங்கிறது கடுமையான பாதிப்புகளை கொடுக்கும். அது இன்னும் ஒரு 7.5 வருஷம் கழிச்சு, இப்போ அதை பற்றி பேச தேவையில்லை. ஆனால் 15 வயசுலேருந்து ஒரு 20-22 வயசு வரைக்கும் இந்த சந்திர தசை அப்படிங்கிறது உங்களுக்கு படிப்பு ரீதியாக நல்ல ஒரு மாற்றம். ஏன்னா விரையாதிபதி தசை தான் ராசிக்கு, யோகாதிபதி தசை தான், கெடுபலன்கள் அதிகமாக செய்யாது. அவயோக லக்னமாக வந்தால் கூட மனசளவில் ஒரு சிலருக்கு பாதிப்புகள் உண்டு. நட்பு வட்டாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா அஷ்டம சனி இது வரைக்கும் படிப்பில் நீங்கள் நிறைய இது பண்ணி படிச்சிருக்கலாம், உங்களுக்கு கஷ்டமே தெரிஞ்சிருக்காது. இப்போ சாதாரணமாக நீங்கள் படிக்கிற ஆரம்பித்தா கூட ஒரு சப்ஜெக்ட்னா கூட பெரிய வழியாக தெரியும், ரொம்ப கஷ்டமாக தெரியும். படிப்பில் ஒரு சில தோய்வுகள் உண்டு, நீங்கள் முயற்சி எடுத்து படிக்கணும். அரியரெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய வரும் அவயோக தசையாக இருந்தால். யோக தசையாக இருந்தால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, அது உங்களுக்கே தெரியும். நார்மலாக போகுது அப்படின்னா விட்டுருங்க, நீங்கள் எதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னா நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். படிப்பில் நீங்கள் பெரிய அளவு நீங்கள் தான் முயற்சி பண்ணணும், நீங்கள் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும். 21 வயசுலேருந்து டோட்டலாக 41 வயசு வரைக்கும், மக நட்சத்திரத்துக்கு 41 வரைக்கும் வரும், 31லேருந்து 41 வரைக்கும் வரும். இப்போ வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு வேலை கிடைக்கும். அஷ்டம சனி இது வந்து பயங்காட்டுறாங்க, நிறைய பேர் வந்து சரியில்லைன்னு சொல்கிறாங்க, நிறைய கஷ்டங்களை கொடுக்குன்னு சொல்கிறாங்க. கிடையாது. விரையாதிபதி தசை ராசிக்கு சந்திர பகவான் கெடுபலன்களை செய்ய மாட்டார். இது வந்து சனி பகவானுக்கு பகை கிரகம் அப்படின்னு சொன்னால் கூட பெருசாக கெடுபலன்கள் கிடையாது. வேலை வாய்ப்பை கொடுத்துரும். ஒரு சிலருக்கு வந்து வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம். கவர்மெண்ட் ஜாப்க்கெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம், தாராளமாக ட்ரை பண்ணலாம். அதாவது எக்ஸாம் எழுதுறது அது மாதிரி. வெளிநாடு போகிற வேலை வாய்ப்புகள் ஒரு சில பேருக்கு கிடைக்கும். வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா உடனே போகலாம். அப்போது வெளிநாடெல்லாம் வந்து நல்ல ஒரு ஏற்றம் சொல்லலாம், பண வரவுகளை கொடுக்கும். இதுலேயும் அந்த சந்திரன் இப்போ வேலை வாய்ப்புக்கு ஓகே. திருமணத்துக்கு அஷ்டம சனியில் சந்திர பகவான் தசையில் திருமணம் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. இப்போ யோக தசையாக இருந்தால் பரவாயில்ல ஓரளவுக்கு, ஆனால் திருமணத்தை கொடுத்துனே இருக்கும். உங்களுக்கு வந்து வரன்கள் வந்துனே இருக்கும், நல்ல நல்ல வரன்களாக இந்த டைம் தான் வரும். ஆனால் எதுவுமே நம்மளை பிடிக்கலன்ட்டு போயிடுவோம், நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்களே சொல்லிட்டு போயிடுவோம். அது மாதிரி நீங்கள் ஜாதகத்தை எடுத்துகிட்டு போனீங்கன்னா இது வந்து வேண்டாம் அப்படின்ட்டு இந்த ஜாதகத்தை தள்ளி வச்சுருவாங்க. நிறைய இருக்கும், அந்த ஜாதகத்தில் நல்ல பலன்கள் நிறைய இருக்கும். இந்த அஷ்டம சனியில் நெகட்டிவாகவே தோணும் அந்த ஜாதகத்தை பார்த்தா, இது வேண்டாம் அப்படின்ட்டு. ஏன்னா சனி புத்தி ஏதாவது ஒன்று நடக்கலாம், உங்களுக்கு புத்தி நடத்தக்கூடிய கிரகத்தில் சனி புத்தி நடக்கலாம், அவயோக புத்திகள் நடக்கலாம். இது மாதிரி நிறைய இருக்குது. இது மாதிரி எல்லாம் நடந்துச்சுனாக்கா ரொம்ப உஷாராக இருக்கணும். அதுலேயும் சந்திரதசை சனி புத்தியெல்லாம் வந்து சொல்லவே தேவையில்லை. அப்படி ஒரு புத்தி உங்களுக்கு சனி புத்தி நடந்துச்சுனாக்கா தயவு செஞ்சு திருமணம் பண்ணாதீங்க. நீங்கள் வாகனத்தில் போகும்போது கூட கொஞ்சம் உஷாராக போகணும், வேலை ரீதியாக கொஞ்சம் உஷாராக இருக்கணும். பொதுவாகவே இந்த அஷ்டம சனியில் வேலை ரீதியாக நிறைய பாதிப்புகளை கொடுக்கும். வேலை மாற்றங்கள், இடமாற்றங்கள், குறிப்பாக பெண்களுக்கு வந்து ஒரு வேலையாக இருக்காது, எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்கிற மாதிரி இருக்கும். அந்த வேலையில் வந்து நிறைய பலு, கெட்ட பேர், உங்களை விட திறமை கம்மியாக இருக்கிறவங்க கூட முன்னேறி போயிடுவாங்க.
அதை பார்க்கறதுக்கு உங்களால் அந்த அளவுக்கு மன வலிமையை கொடுக்கும், அதாவது மனவேதனை கொடுக்கும். ரொம்ப நெருக்கடியான டைம் அப்படின்னு சொல்லலாம் அவயோக தசைக்கு. அதாவது விரையாதிபதி விரயத்துக்கு 2ஆம் இடத்துலேருந்து தசை பண்ணுற மாதிரி இந்த ராசியிலேருந்து தசை பண்ணிச்சுனாக்கா அவர் பொதுவாகவே கெடுக்க மாட்டார் அப்படின்னு எடுத்துக்கலாம். விரையாதிபதி தசைனாவே நிறைய செலவுகளும் உண்டு. ஒரு சிலருக்கு தொழில் ரீதியாக கடனை கொடுத்துரும். கடன் கொஞ்சம் கொஞ்சமாக வேறு வழி இல்லாமல் கடன் வாங்கி அந்த தொழில் பண்ணுற மாதிரி கொடுக்கும். தொழிலில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். பெருசாக கடன் வாங்காமல் முதலீடுகள் பெருசாக பண்ணாமல் இருக்கிறது நல்லது. இருக்கிற வேலையை வச்சு இருக்கிற தொழிலை வச்சு நீங்கள் பண்ணுங்கள், தாராளமாக பண்ணுங்கள். அதே 31 வயசுக்கு மேலே இப்போ 2வது திருமணத்துக்காக முயற்சி பண்ணக்கூடிய நபர்களுக்கு அந்த திருமண வாய்ப்புகளை கொடுக்கும். இருந்தாலும் ஜாதக அடிப்படையில் ஒரு நல்ல ஒரு ஜாதகமாக இருந்தால் நீங்கள் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் கொடுக்கும். ஒரு சில பேருக்கு தவறான உறவு முறைகள் இருக்குது. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த சிம்மராசியில். அதுலேயும் இந்த சந்திர தசையில் மனசு அலப்பாஞ்சிட்டே இருக்கும். எதை கொடுத்தாலும் உங்களுக்கு திருப்தி இருக்காது. உங்களுக்கு எவ்வளோதான் நல்லது செஞ்சாலும் சரி, நல்லது நடந்தாலும் சரி, ஏதோ ஒரு மனசு பாதிச்சுக்கினே இருக்கும் இந்த சந்திர தசையில். அது மட்டும் இல்லாமல் இந்த தொழில் செய்யக்கூடிய நபர்கள் தொழிலில் ஓரளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், பெருசாக முதலீடுகள் வேண்டாம். இந்த 41 வயசுக்குள்ளே இருக்கிறீங்க, ஒரு தொழில் பண்ணுறீங்க, விவசாயமாக இருந்தாலும் சரி, நீங்கள் சின்ன தொழில் அதாவது பெரிய தொழில் எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு கம்பெனி நடத்தினா கூட வாடிக்கையாளர்கிட்ட நீங்கள் கவனமாக ஹேண்டில் பண்ணணும். பேச்சு நடவடிக்கையில் நீங்கள் கடை வச்சுருந்தா கூட சரி, எல்லார்கிட்டையும் ஒரு அனுசரணை இருந்தால் தான் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தப்பிக்க முடியும். இந்த சந்திர தசைங்கிறது பெருசாக கெடுக்காது. அஷ்டம சனியில் மனசு கொஞ்சம் பாதிக்கப்படும், மனநிலை கொஞ்சம் பாதிக்கப்படும், கடன் பிரச்சனைகளை அதிகமாக கொடுக்கும். அதாவது கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை அதிகமாக கொடுக்கும். கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் வரும். திருமணமாயிருக்கு, இப்போ நிறைய பேருக்கு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாக்கா பிரியக்கூடிய சூழ்நிலைகளும் ஒரு சில பேருக்கு வரும். ஏன்னா அஷ்டம சனியில் பிரித்து விட்ருவோம். அந்த டைமுங்கிறது டைவர்ஸு அது இதுன்னு கொண்டுட்டு போவோம். நீங்கள் சொல்கிறது அவங்க கேட்க மாட்டாங்க, அவங்க சொல்கிறது நீங்கள் கேட்க மாட்டீங்க. இது இதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணி, அதாவது 2-7 பாதிப்புகள் இருக்கக்கூடிய ஜாதகங்கள் அவயோக லக்னமாக அந்த லக்னத்துக்கு அவயோகராக இந்த சந்திர பகவான் வந்தால், அது தசை நடத்தினால் நிறைய ப்ராப்ளத்தை கொடுக்கும். மற்றபடி அரசாங்கத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் சரி, அரசியலில் இருக்கிறவங்களுக்கும் சரி, ஒரு சில பேருக்கு கெட்ட பேர் வர்றதுக்கு, வேலை ரீதியாக பாதிப்புகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். வேலையில் கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள். அரசியல் இருக்கக்கூடிய நபர்களும் கொஞ்சம் கவனமாக பேச்சுவார்த்தைகளை விடுறது நல்லது. இந்த அஷ்டம சனிங்கிறது சந்திர தசையில் நிறைய குளறுபடிகள், அதாவது மாற்றி மாற்றி பேசுவீங்க. வேலை செய்கிற இடத்துலையும் சரி, எங்கேயுமே வீட்டில் கூட சரி, கணவன் மனைவிக்குள்ளே எந்த வார்த்தை சொன்னாலும் சரி, அது மாற்றி மாற்றி பேசக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். நிறைய மன அழுத்தத்தை கொடுக்கும். கடன் பிரச்சனைகளை ஒரு சில பேருக்கு தீர்த்து வைக்கும். யோகா தசைகள் நடக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த கடனெல்லாம் அதிகமாக வராமல் பார்த்துங்க. கடன் பிரச்சனைகளை அதிகமாக வராமல் பார்த்துங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டில் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. இந்த சந்திர பகவான் தசை அப்படிங்கிறது இந்த சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த அஷ்டம சனியில் ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். நன்றி.